வள்ளியம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினராக சிறப்பு செய்ய இருக்கும் எஸ்பி பால சிவ சுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். கோலம்மாள் விநாயகர் பாட்டு பாடுங்க. பாடுறேம்மா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் அதலால் வானோர் முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம். நிஷாமா பாடுங்கம்மா. நிஷாமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவல் ஊரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபுர திருத்தாள் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. 202வது இணையவழி குழுவிற்கு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த உலகின் தலை சிறந்த முருகன் அடியார்களை கொண்ட குழுவைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் தலைவர், சிறந்த ஞான குருவாக திகழக்கூடியவர், ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பேர் அறிவாளர், மாணவ செல்வங்களை அன்போடு வழிநடத்தக்கூடிய மாண்பு மிகுந்த ஒரு ஆசிரியராக திகழக்கூடியவர், திருவாசக அமர்வினை 400க்கும் மேற்பட்ட திருவாசக அமர்வினை நடத்தி அறிஞர் பெருமக்களையும் ஞானிகளுக்கும் ஒரு அடிகோலாக திகழக்கூடியவர் நமது சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். சிறந்த ஊடகவியலாளர், சிறந்த பாடல் ஆசிரியர், பாடல் இயற்றுவது மட்டுமன்றி பாடலை இசைக்க கூடியவர், இவற்றிற்கும் மேலாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நமக்கு திரு புகழ் பாடல்கள் 1258வது பாடல் இன்றோடு அனுப்பி நம்மளை படிக்க வைத்து பாட வைத்து முருகன் அருள் பெறச் செய்யக்கூடிய மாண்புமிகு ஐயா சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். ஆன்மீகம் என்றாலே நமது பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்கள்தான். இவ்வளவு தூரம் இத்தனை 202 என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது மாபெரும் ஒரு பங்கு, ஒருங்கிணைப்பு. அது அதற்கு மேலாக சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வருவது என்பது அதைவிட மிக கடினமான செயல். அத்தனை பேரையும் அழைத்து ஆன்மீக அடியார்களுக்கு அமுது, இறை அன்பு, இறை அமுது தரக்கூடிய சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நாள்தோறும் நம்மை முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு எந்தவித செலவுமே இல்லாமல் அழைத்து செல்லக்கூடிய மாபெரும் முருகன் அடிமை
1648 ஆலயங்கள். இன்றோடு நம்ம மலேசியா போயிட்டு வந்துட்டோம் முருகனை தரிசித்துட்டு. 1648 முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு நம்மளை அழைத்து சென்ற சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். தூத்துக்குடியின் மாபெரும் முத்தாக, விலை மதிப்பற்ற முத்தாக திகழக்கூடிய நமது சிறப்பு சொற்பொழிவாளர் எஸ்பி பால சிவ சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் MA சோஷியல் ஒர்க்ல முதுகலை பட்டம் பெற்ற மாபெரும் பட்டதாரி. அவர் மிக அற்புதமான மனிதர்களை ஆராய்ந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு மனித ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் HR-ஆக, ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு கம்பெனிக்கு சிறப்பான ஆளுமைகளை, மனிதர்களை, வேலையாட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாபெரும் மிக பணியை செய்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்கள் எண்ணற்ற மேடைகளில் எண்ணற்ற சொற்பொழிவுகள் ஆற்றி திருமுறைகளை சிறப்பாக, நேர்த்தியாக, முறையாக கற்று அதை எண்ணற்ற ஆலயங்களுக்கு சென்று அங்கு சத்சங்கம் செய்து திருமுறை இசை மணி என்ற மாபெரும் பட்டத்தை பெற்ற இளம் கலைஞர், இளம் சொற்பொழிவாளர், நமது சிறப்பு விருந்தினர். பாலகனாக, மிகச்சிறந்த பாலகனாக, எம்பெருமானாக, சுப்பிரமணியனாக திகழக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் எஸ்பி பால சிவ சுப்பிரமணியன் ஐயா அவர்களை மூல அழல் வீச உபதேசம் அருள்வோனே என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் சார்பாக அப்போது இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, இனி மேடை தங்கள் வசம். நன்றி. ஹர நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः, குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வேலுண்டு வினையில்லை அடியார்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமா அம்மா வந்துட்டு எனக்கு மூல அழல் வீச உபதேசம் அருள்வோனே அப்படிங்கிறது தான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தாங்க. தந்த உடனே ஆக்சுவலி அந்த இதை கேட்ட உடனேயே எனக்கு வந்துட்டு குன்றுதோர் ஆடலுக்கு வந்துட்டு ஒரு திருப்புகழ் ஒன்று இது பண்ணுவோம். அதிரும் கழில் பணிந்து அடியேனுன் அபயம் புகுவதென்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகழ், அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆக்சுவலா. ஆனாலும் எனக்கு முருகன்னாலே நமக்கு உபதேசம் அப்படின்ன உடனே திருவேரகத்துல இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர் தான் அடுத்த நினைவுக்கு வந்தார். இது ரெண்டு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோணினது. அதுக்கப்புறம் அம்மாட்டையே கேட்டேன், அம்மா இது இன்னும் புதுசா இருக்குது, ஒரு டாபிக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டாபிக் சம்பந்தமா பார்க்க தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு நிறைய குமிஞ்சு இருக்கிற விஷயங்கள் இந்த ஒரு வார்த்தையில அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. அருணகிரிநாத சுவாமிகள் நிறைய இடத்துல வந்துட்டு சுவாமியோடைய கிருபையை இதெல்லாம் சொல்லும் போது உபதேச மந்திர பொருளாலே, அப்புறம் ஜபமாலை தந்த சத்குருநாதா, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு லிங்கா வச்சு கொண்டு போயிருக்கார்.
என்ன அப்படின்னா வந்துட்டு சுவாமியுடைய உபதேச ஞானத்தை வந்துட்டு நமக்குள்ள கிரகிச்சு அவருடைய பாதத்துல வந்துட்டு இரண்டரை கலக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்க ஒவ்வொருத்தங்களுடைய ஆசையாவும் அவாவாவும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாய இருள் வெந்தோட மூல அழல் வீச உபதேசம் அது தன் காதிலோதி இரு பாத மலர் சேர அருள் புரிவாயே. ஆக்சுவலா அம்மா சொன்ன அந்த லைன் வரக்கூடிய அந்த பத்தி வந்துட்டு இதுதான். இது திருச்செங்காட்டங்குடியில உள்ள திருப்புகள். இங்க வந்துட்டு சுவாமியுடைய அந்த மொத்த இது பண்ணும்போது என்னன்னா, சுவாமிகிட்ட வந்துட்டு அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டார். என்ன வேண்டாருங்கிறத கேக்குறச்ச, சுவாமி வந்துட்டு மூல அழல் வீச உபதேசத்தை வந்துட்டு தன்னோட காதுல ஓதி அவருடைய 2 பாத கமலங்கள்ல வந்து சேர்றதுக்கு அனுகிரகம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வேண்டிக்கிறார். சுவாமி அப்படின்னு சொன்னா அது சுப்பிரமணியர் தான். இது ஏற்கனவே நான் முதல் முறையா வேலுண்டு வினை இல்லை குழுமத்துல ஒரு வாட்டி பேசினேன். பேசும்போது இது சம்பந்தமா சுவாமி அப்படின்னாலே சுப்பிரமணியர் தான், அது வந்துட்டு அந்த டைட்டில் கோஸ் டு ஒன்லி சுப்பிரமணியர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது பேசணும். இங்க வந்து ஆனா நம்ம நார்மலா பரமேஸ்வரனை சுவாமின்னு சொல்றோம். பரமேஸ்வரனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. குமார பரமேஸ்வரன் யாருன்னா சாக்ஷாத் சுப்பிரமணியர். எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தைக்கு முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்திருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் நம்மளுடைய திருமுறையில உண்டு. பரமேஸ்வரன் வேற சுப்பிரமணியர் வேற இல்ல அப்படிங்கிறதுனால இந்த பதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து காசி கஷேத்திரம் ஞாபகத்துக்கு வருது. காசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அது இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சு பரமேஸ்வரன்கிட்ட போகும்பொழுது பரமேஸ்வரன் வந்துட்டு ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய காதலையும் தாரக மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை வந்துட்டு உபதேசம் பண்ணி அதை வந்துட்டு கூட்டின்னு போறதா வந்துட்டு புராணங்கள் சொல்லுது. இதே வார்த்தை விருத்த காசின்னு சொல்லக்கூடிய விருத்தாச்சலத்திலையும் இருக்கு. விருத்தாச்சலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த பூலோகத்துல இருக்கிற வாழ்வை முடிச்சு பரமேஸ்வரன்கிட்ட போய் சேரும் பொழுது அந்த ஆத்மாக்கு பார்வதி வந்து அவளுடைய முந்தானையால விசிறதாகவும் பரமேஸ்வரன் அவங்க காதுல வந்துட்டு தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றதாகவும் ஒரு புராணம் வந்து ஸ்தல புராணமா விருத்தாச்சலத்திலேயே இருக்குது. சோ இந்த ஒரு விஷயத்த யோசிக்கும் பொழுது பரமேஸ்வரனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு இல்லை, இருவரும் ஒருவரே அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் உபதேசம் பண்ற விஷயத்துல புரிய வருது. ஏன்னா இங்க அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றா, நீ அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி என் காதுல மந்திரத்தை உபதேசம் பண்ணி உன்னுடைய பாதம் ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்க. ஹலோ வீடியோ ஆன் பண்ணுங்கய்யா. யாரு வீடியோ ஆன் பண்ணி பேசுங்கய்யா. ஓ ஆன் பண்ணுங்களா? ஓகே ஓகே. பரமேஸ்வரனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு நமக்கு புரிய வருது. ஓகே, இது வந்துட்டு மெயினான முதல் விஷயமா நான் வந்துட்டு பாத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓம் இதீதம் சர்வம் அப்படிங்கிறது வந்துட்டு வேத வாக்கியம். ஓகே, வேதம் என்ன சொல்லுதோ நம்ம வந்து நார்மலா பேசும்போதே சொல்லுவோம், நீ சொல்றது என்ன பெரிய வேத வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ வேதம் வந்துட்டு முதன்மையானது அப்படின்னு சொல்றோம். அந்த வேதத்தின் ஸ்வரூபமும் வந்துட்டு சுப்பிரமணியர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் உண்டு. அதனாலதான் வேதமானது சுப்பிரமணியரை சொல்லும் பொழுது அது சுப்பிரமணியோகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி சொல்றதோட அது நிறுத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
வழக்கம் வந்து சொல்லுவாங்க பெரியோர்கள்லாம். ஏன்னா வந்துட்டு சுப்பிரமணியர் வந்து முருகன் ஆன சுப்பிரமணிய பெருமானுடைய பெருமைகளை வந்துட்டு வேதத்தாலையும் சொல்ல முடியாது. அதுக்கும் மேல் அனாதியானவன் குமார பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு அந்த காரணத்துடைய காரியமாகவும் அதை வந்துட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த பிரபஞ்சம் வந்துட்டு 2 வகை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து அர்த்த பிரபஞ்சம், இன்னொன்னு வந்து சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த அர்த்த பிரபஞ்சம் சப்த பிரபஞ்சத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்த பிரபஞ்சத்துல இருந்துதான் அர்த்த பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. அந்த பிரகாரம் அகாரம் உகாரம் மகாரம் அப்படிங்கிற 3ம் சேர்ந்ததுதான் ஓம்காரமான பிரணவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் வேதம் சொல்லுது. அதுல வந்து அகோரோ விஷ்ணு உத்திஷ்ட உகாரோஸ்து மகேஸ்வரக மகாராஸ்து ஸ்மிருதா பிரஸ்மா பிரணவஸ்து திரயாத்மகம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூவரும் சேர்ந்த ஒரு ரூபம்தான் பிரணவம். அந்த பிரணவாக்கார ரூபமாக இருக்கக்கூடியவன் சுப்பிரமணியனே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்லோகம் வந்துட்டு திரும்பவும் சொல்றது. முருகனுக்கு வந்துட்டு சுப்பிரமணிய திரிசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷமான ஒரு நாமம் சொல்லி கோயில்கள்ல எல்லாம் அர்ச்சனை பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்துட்டு பஞ்சகிருத்திய பராயணன் அப்படிங்கிற ரூபத்துல வந்து சுப்பிரமணியரை சொல்லிட்டு பிரம்ம ரூபம், விஷ்ணு ரூபம், அதுக்கப்புறம் ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகிருத்திய காரணமா வந்துட்டு சுவாமிய வந்து சொல்லி அதன் மூலமா அவரை வந்துட்டு சாட்சாத் மூல பரபிரம்மஸ்வரூபம் சுப்பிரமணியர் தான், அவருக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு வழிபடுற ஒரு முறைதான் அந்த மூலமந்திர திரிசதி நாமார்ச்சன பூஜை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், அந்த மூலமந்திர திரிசதியுடைய இதுவே என்ன அப்படின்னா சாட்சாத் சதாசிவ ஸ்வரூபம் தான் வந்துட்டு சுப்பிரமணியர் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி சுவாமிய வந்துட்டு ஸ்துதி பண்றது. அப்போ இந்த இடத்துல அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார், உன் பாத வளர்ச்சியர் அருள்வாயின்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சாட்சாத் சுப்பிரமணியருக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு அருணகிரிநாத சுவாமிகள் வந்துட்டு பூர்ணமா உணர்ந்ததுனால இந்த மந்திரங்களை எனக்கு உபதேசம் பண்ணி என்னது அந்த சுவாமியுடைய ரூபமான பிரணவாகாரமான அந்த தாரகத்தை வந்துட்டு உபதேசம் பண்ணி அவருடைய இரு தாள்ல வந்துட்டு தன்னை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா சுவாமிகள் வந்து பிரார்த்தனை பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வருது. முக்திதான ஈசசீனோ வேதையேவ மயூரஸ்யாத் பிரணவத் அப்படிங்கிற சொல்றோம். என்னன்னா பிரணவகாரமான ரூபமே மயூர வாகனரான சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது அப்பர் சுவாமிகள் வந்து சொல்றார், விறகில் தீனன் பாலிர் படு நெய் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகள் ஒரு இடத்துல இருக்கிறார். என்னன்னா பரம்பொருள் வந்து எங்கேயும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், ஆனா எல்லா விஷயத்திலும் மறைப்பொருளாக இருக்கிறார். அப்போ மறைந்திருக்கக்கூடிய அந்த சுவாமிய பரம்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்தி ஒன்றுக்குதான் அவன் வந்து பிரகாசமாகிறான் அப்படிங்கிறது வந்து எல்லா யோகிகளும் அவங்க அனுபவ சித்தாந்தம் மூலமா நமக்கு சொல்றாங்க. ரைட், அப்போ வந்துட்டு அந்த புக்தி மூலமா சுவாமிய வந்துட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவே அறிவுருவே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய வந்துட்டு தேவாரம் வந்துட்டு புகழ்ந்து சொல்லுது. சோ அந்த அறிவினால் நாம வந்து சுவாமிய நமக்குள்ள தேடி அவரை வந்துட்டு அறிந்து புரிந்து அவருடைய பதமலர் சேரணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு மன அடக்கம் வேணும். ஏன்னா நம்ம மனசை அடக்கி அதுக்கப்புறம் நம்ம சுவாமியை தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்க சுவாமி வந்துட்டு அந்த மறைப்பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் நமக்கு வந்து வெளிப்படுவார்.
இதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகளையே முருகன் சும்மா இருன்னு முதல்ல உட்கார வச்சு அவரை அவருக்குள்ளேயே அந்த ஞான தேடலை உருவாக்கி அவரை தன்னை தேட வச்சு அதுக்கப்புறமா முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு ஒரு திருப்புகளையும் அவருக்கு எடுத்து தந்து அவரை பாட வச்சு அனுகிரகம் பண்ணார். யாரு? நம்மளுடைய சுப்பிரமணியர். அதனால நமக்கு சுவாமிய நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அருணகிரிநாதர் மாதிரி நம்மளும் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? நம்மளுடைய மனசை அடக்கணும். அதத்தான் யோகிகள் அஜபா தியானம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம தியாகராஜர் இருக்காரு, திருவாரூர் தியாகராஜர் அந்த அஜபா நடனம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மூச்சு காத்த நம்ம உள்ள சரியான வகையில நிறுத்தி அதன் மூலமா நம்ம சுவாமிய மனசை அடக்கி சுவாமிய நம்ம தியானம் பண்ணி அவரை அடையணும். அவரை நம்ம எங்க எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதே ஞானிகள் நமக்கு சொல்றாங்க. எப்படின்னா புருவத்தை மனசை அடக்கி புருவத்துடைய மத்தியில நம்ம சுவாமிய தியானம் பண்ணணும். என்ன பக்திக்கு வழி நின்று யோக சாதனைகள் செய்து புருவ மத்தியில் உள்ள 10வது வாசலை தட்டினார்தான் ஞானியாகி சகலமும் உணர்ந்தவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமூல சுவாமிகள் சொல்றார். என்னன்னா நம்ம சுவாமிய நம்மளுடைய புருவ மத்தியில வச்சு அவரை தியானம் பண்ணி அதன் மூலமா நம்ம ஞானத்தை விருத்தி செஞ்சு நம்ம சுவாமிய அடையணும். பிரபோர் மத்திய சிவாஸ்தானம் மனஸ் தத்ர விலித்தியதே அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்தும் சொல்லுது. என்ன அது சொல்லுதுன்னா மனசை நம்ம ஸ்திரப்படுத்தி நம்மளுடைய புருவங்களுக்கு மத்தியத்தை சிவாஸ்தானம் அப்படிங்கிற விஷயமா நம்ம தியானம் பண்ணி அந்த இடத்துல சுவாமிய நம்ம தியானம் பண்ணணும். அது எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கறது சுக்லவர்ணா ஷடானனா லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு வாக்கியம் வரும். என்னன்னா ஷடானன ரூபமாக அருங்கோண வடிவமான ஒரு கமலமாக நம்முடைய புருவ மத்தியில சுவாமிய தியானம் பண்ணி அந்த ஞானத்தை அடைய வேண்டும். அந்த ஞானத்தின் மூலமாக இறைவனுடைய தன்மையை உணர்ந்து அவருடைய பதமலரை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது இதோடைய வெளிப்பாடு. இந்த இத 5 முகம் நம்ம பரமேஸ்வரனுக்கு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. ஓகே, அந்த 5 முகத்தையும் தான் சதாசிவ ரூபமா நம்ம சதாசிவ முகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல 6வதா அதோமுகம்னு சொல்லிட்டு ஒரு முகம் இருக்கு. அந்த 5 முகத்துல இருந்த தீப்பொறியும் இந்த அதோமுகத்திலிருந்து வந்த 6வது தீப்பொறியும் சேர்ந்து சுப்பிரமணியர் சரவண பொய்கையில் உருவானார் அப்படிங்கிறது கந்த புராணத்தின் வழியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சுவாமியுடைய ஜனனம். இந்த ஜனனத்தை பத்தி ராமாயணத்துல வால்மீகி முனிவர் சொல்றார். என்ன சொல்றாரு? வால்மீகி எந்த ராமாயணத்துக்கே அவர் பலஸ்ருதியோ இதை படிப்பதனால் இந்த பலன் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிலாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த வால்மீகி பாலகாண்டத்துல சுப்பிரமணியருடைய பிறப்ப நமக்கெல்லாம் ஒரு பெரிய கதையா குமார சம்பவத்தை ரொம்ப அழகா சொல்றார். அப்போ அவர் அதை எப்படி சொல்றாருன்னா விஸ்வாமித்ர மகரிஷி ராமரையும் லக்ஷ்மணரையும் காட்டுல அவர் தவம் பண்ணும் போது காவலுக்காக கூட்டிட்டு போறார். தாடகை வதம் இதெல்லாம் நடக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் அவங்கள கூட்டிட்டு போய் சீதைக்கு விவாகம் எல்லாம் பண்ணி வைக்கிறார் ராமனை. அப்படி போகும் பொழுது விஸ்வாமித்ரர் வாயிலாக ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் குமார சம்பவம் என்ற சுப்பிரமணியருடைய ஜனனத்தை பத்தி விஸ்வாமித்ரர் சொல்றதா வால்மீகி நமக்கு சொல்றார். சொல்லிட்டு இந்த வால்மீகி ராமாயணத்துல அந்த குமார சம்பவம்னு விஸ்வாமித்ரர் வாயிலாக சொல்லப்பட்ட இந்த கதையை கேட்பவர்கள் படிப்பவர்கள் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து விதமான சம்பத்துக்களையும் அடைந்து சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனுடைய பாதார சரணத்தில் சென்று சேர்ந்து கலந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் பலஸ்ருதி சொல்றார். வேற எந்த ஒரு கதைக்கோ எந்த ஒரு ஏன்னா ராமாயணத்துல நிறைய கிளைக்கதைகள் இதெல்லாம் இருக்கு. அது எதுக்குமே பலஸ்ருதின்னு சொல்லிட்டு இதை படிப்பதனால் இதை கேட்பதனால் ஆகக்கூடிய பலன்கள் கிடைக்கும்னு எங்கேயுமே சொல்லல. சுப்பிரமணிய சாக்ஷாத் குமார பரமேஸ்வரனான
சண்முகருடைய ஜனனத்தை சொல்ற கதைக்கு மட்டும் அவர் வந்து பலஸ்ருதியையும் சேர்த்து சொல்றார். அந்த மாதிரி அந்த 6வது முகத்தில் இருந்த அந்த 5 முகத்துல இருந்த 6வது முகமான ஓம்காரம், பஞ்சாட்சரத்துடைய 5 காரங்கள் போக 6வதான அந்த ஓம்காரமும் சேர்ந்து சடாட்சர ரூபமாக மாறின சுப்பிரமணியருடைய ரூபத்தை நம்முடைய புருவ மத்தியில வச்சு தியானம் பண்ணுவதினால் இறைவனுடைய கடலை வெகு சுலபமாக அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகங்கள் வந்துட்டு சொல்லுது. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமயங்கள் அப்படின்னா 6 அப்படிங்கிறோம், கோஷங்கள் 6, ஆதார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரங்களும் 6, வேதம் இதிகாசம் 2 இதெல்லாம் சேர்த்தோம்னா 6, ஞான சாதனம்னு சொல்லக்கூடிய சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தைன்னு 6 வந்து ஞான சாதனம்னு சொல்லுவாங்க, அதுவும் 6. இப்படி எல்லாமே வந்துட்டு 6 6 6 அப்படிங்கிற மாதிரி பஞ்சாட்சரம் சடாட்சரம் சேர்ந்த சுப்பிரமணியரோ 6 விதமான தத்துவார்த்தங்கள் சேர்ந்த ஒரு ரூபம் சுப்பிரமணியர். சோ இந்த மாதிரி அந்த 6 அப்படிங்கக்கூடிய விஷயத்துல இவ்வளவு மகத்துவங்களும் விசேஷங்களும் இருக்கிறது. அந்த 6 கமலங்களும் சேர்ந்த ரூபமா சடாட்சர ரூபமா அந்த சுப்பிரமணியரை தியானம் பண்ணு. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா நம்ம சுவாமிய பத்தி சொல்லும் பொழுது ருத்ரத்தை எடுத்துக்குவோம். அதுல வந்து நமோ ஹரண்யபாகவே சேனான்யே அப்படின்னு சொல்லிட்டுதான் அணுவாக்கியம் ஆரம்பிக்கும். என்ன இதுல வந்துட்டு சேனான்யே அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து நமோ ஹரண்யபாகவே சேனான்யேங்கிற இந்த ஸ்லோகத்துடைய இதுக்கு உள்ளும் புறமும் உள்ள பகைவர்களை அடியோடு அழிக்கக்கூடிய சேனாதிபதிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ருத்ரமும் ஆரம்பிக்குது. இந்த விஷயத்துல வந்துட்டு ஒருத்தர் ஞானம் அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். ஓகே, அந்த தேவையற்ற விஷயங்களான அது எதுவானாலும் இருக்கலாம். இதுதான் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு இதுதான் எனக்கு வந்து தேவையான விஷயம், இதுவை தேவையில்லாத விஷயம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு சுவாமிக்கு தெரியும் நமக்கு உள்ளும் புறமும் எது தேவை எது தேவை இல்லைன்னு. அந்த தேவையற்ற விஷயங்களை அழிக்கக்கூடிய சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சாக்ஷாத் சுப்பிரமணியன். வேற யாருமே இங்க சேனாதிபதி அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு கிடையாது. தேவ சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஒரே சுவாமி தான், அது சாக்ஷாத் முருகப்பெருமான் அப்படின்னு தெரியும். இதையத்தான் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா படைத்தலைவர்களில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் சொல்றார். சோ என்னன்னா சாக்ஷாத் சுப்பிரமணியர் தான் அந்த சேனாதிபதி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த சேனாதிபதியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய மாயை அப்படிங்கிற நம்முடைய பகைவர்களை தான் ஞானத்துக்கு எதிரியான மாயையை அவர் அழிக்கிறார். அந்த மாயையை அழித்து சுவாமி நமக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பூர்ணமா வந்துட்டு தரார். அதைத்தான் வந்து ஓம்காரத்துள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு அப்படின்னு அருணகிரிநாத சுவாமியும் பாடுறார். பிரணவாகாரமான அந்த ஓம்காரத்தின் நடுவில் இருந்து அனுகிரகம் புரியக்கூடியவர் சுப்பிரமணியர். இத அருணகிரிநாதனும் சொல்றார். அதனால அறிவு ஆற்றல் என்னும் ஐல்வேல் ஏந்தி அப்படின்னு முருகனே ஞானவேல் எல்லாத்தையும் இச்சாசக்தி ஞான சக்தி கிரியாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வகையான சக்திகளை சொல்றோம். அதுல இச்சாசக்தி கிரியாசக்தியா வள்ளி தேவசேனையும் ஞான சக்தியா அவருடைய கைவேலும் கொண்டு முருகனே வந்துட்டு சச்சிதானந்த பரிபூர்ண ஞானத்தை தரக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமா இருந்து நமக்கு ஞானத்தை தரார். இத அடைகிறது அப்படிங்கிறதான் கைவல்ய ஞானம் கைவல்ய முக்தி அப்படின்னு பெரியோர்கள்லாம் நமக்கு சொல்றாங்க. அந்த கைவல்ய ஞானத்தையும் கைவல்ய முக்தியையும் தரக்கூடியவர் வந்துட்டு நம்முடைய சுப்பிரமணியர். அவர் எதன் மூலமாக நமக்கு தரணும்னு நம்ம இது பண்றோம்னா இப்ப வந்து இந்த பிரணவாகாரம்ங்கிறது தான் வந்துட்டு மூல பொருள். அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும்
காரணகர்த்தா என்னது, எல்லாம் உருவானது எதுல இருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே அதைத்தான் ஆரம்பத்துல பார்த்தோம், நாத பிரம்மம்னு சொல்லிட்டு. அந்த நாத பிரம்மமான அந்த நாதம் என்னன்னா ஓம்கார நாதம். அந்த ஓம்காரம்ங்கிறதுல இருந்துதான் எல்லாமே பிறக்குது. அப்படிங்கும் போது அந்த ஓம்காரமான சுப்பிரமணியரை அருணகிரிநாத சுவாமிகள் மூல அலல் வீச உபதேசம் அருள்வோனேன்னு சொல்றது எவ்வளவு பொருத்தமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சோ நம்ம அந்த கைவல்ய முக்தி அப்படிங்கிற விஷயத்த அடையிறதுக்கு முருகனுடைய தாளை அடைய வேண்டும். அதைத்தான் நம்ம இந்த பாடலுடைய இதா பார்த்தோம். என்னன்னா அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிற, உன்னுடைய ஞானத்தை பூர்ணமாக எனக்கு அனுகிரகம் செய்து உபதேசம் செய்து உன்னுடைய இரு தாளில் என்னை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயத்த பத்தி நார்மலா எல்லாருமே பேசாத ஒரு விஷயம் என்னன்னா குகமாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அது என்னது குகமாயை அப்படின்னா, முருகன் ஞான வடிவானவன். என்ன அந்த ஞான வடிவான முருகனுடைய ஒரு பஞ்சகிருத்தியத்துல உள்ள ஒரு விஷயம் தான் இந்த குகமாயை அப்படிங்கிற ஒண்ணு. அத சித் பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித் ஞானம் என்ற விஷயத்திலிருந்து உருவாகக்கூடிய பிரகிருதிக்கு பேரு சித் பிரகிருதி அப்படின்னு சொல்லி அதைத்தான் குகமாயை அப்படின்னும் சொல்லுது. அதை சுப்பிரமணியரோட எப்படி இவங்க பொருத்தி கொண்டு போறாங்க அப்படின்னா, மயில ஆடுறும் போது நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். நம்மளே பார்ப்போம், ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு இந்த மயில், எவ்வளவு அழகா ஒரு பெரிய தோகையை விரிச்சு ஆடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி மயில் ஆடும்போது நம்ம கவனத்தை ஈர்த்து நம்ம நம்மளுடைய காரியங்கள்ல இருந்து வேறுபடுத்தி நம்மளை கொண்டு போற மாதிரி இந்த குகமாயை அப்படிங்கிறது கோடிக்கணக்கான அழகான பல விஷயங்களை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு காட்டி நம்மளை மயக்கி நம்மளை ஏமாத்தி இழுத்துட்டு போகுது. அதைத்தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. சோ அந்த மாதிரி அந்த மாயை மூலமா அதை சிருஷ்டி அப்படிங்கிறத பண்ணி அந்த மயில் ஆடுற மாதிரி அந்த மயில் தோகைய மடக்கி அதை ஒடுக்கிக்கிறது சம்ஹாரம் அப்படின்னு. அந்த குகமாயையுடைய சம்ஹாரம் என்ன, சிருஷ்டின்னு இருந்தா சம்ஹாரம்னு ஒண்ணு இருக்கணும். சோ அந்த மயில் தோகையை விரித்து ஆடி அனைத்தையும் மயக்கி செய்வது சிருஷ்டியாகவும், அந்த மயிலுடைய தோகையை மடக்கி அதை தன்னுள் நெருக்கிக் கொள்வதை ஒடுக்கிக் கொள்வதை சம்ஹாரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நம்முடைய சுவாமியான சுப்பிரமணியர் மட்டும் இந்த மாயையில் இருந்து விலகி அந்த மாயாகாரமான மயிலின் மேல் ஏறி அதனுடைய மாயைக்கு கட்டுப்படாமல் அதையே அடக்கி ஆள்றார் அப்படிங்கிறத சொல்ற விஷயம்தான் இந்த குகமாயை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம கந்த சஷ்டியில நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பாக்குறதா ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறதான் நம்ம சூரர்களா சொல்லி அதை சுவாமி அந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிறத அழித்து மோட்சத்தை அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம கந்த சஷ்டியில சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கொண்டாடுறோம். இதன் மூலமாகவும் நமக்கு தெரியப்படுத்துகின்ற விஷயம் என்னன்னா, சுவாமி சுப்பிரமணியர் மாயையை அடக்கி அதன் மேல் ஏறி அனைத்தையும் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத சொல்றதுக்குதான் இந்த மயில் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி இதுல காட்டுறாங்க. இதுல சிருஷ்டியில முதல்ல தோன்றியது நாதம்னு நம்ம சொன்னோம். அது ஒளி வடிவம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல அந்த நாதத்துல இருந்து உருவானதுதான் விந்து முதல் பிருத்திவி ஈராக இருக்கக்கூடிய பஞ்ச பிரபஞ்ச தத்துவ பொருட்கள் எல்லாமே. இதுல நாத தத்துவமான விஷயத்த சுவாமி தன்னுடைய சேவல் கொடியாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அதே சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த குகமாயில மயில் எப்படி மாயையின் வடிவமாக அதன் மேல் இருந்து முருகன் உலகை ஆட்சி செய்கிறானோ, மாயையை அடக்கி தன் அடியார் அனைவருக்கும் ஞானத்தை போதிக்கின்றானோ, அதே போல அந்த சிருஷ்டியின் காரணமான நாத தத்துவமான சேவல் கொடியையும் கையில வச்சுட்டு சுவாமி தன்னுடைய இத சிருஷ்டி முதல் சம்ஹாரம் வரையான அனைத்து கிருத்திய பாராயணத்தையும் நானே செய்கிறேன் என்பதை தன்னுடைய பக்தர்களுக்கு உணர்த்தி அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறதான் நான் இந்த பாட்டை நினைக்கும் பொழுது புரிந்து கொண்ட ஒரு விஷயமா நான் இதை எடுத்துக்கிறேன். சோ இதன் மூலம்
இது என்ன வேண்டப்படுகிறது அப்படின்னா, ஞானமாகிய விஷயத்தை வந்துட்டு சாக்ஷாத் குமார பரமேஸ்வரன் அந்த ஞானமான ஓம்காரத்தை அவனை, அதாவது ஓம்காரங்கிறது அவங்கிறதுனால தன்னையே நமக்கு உபதேசமாக அருளி அவனுடைய இரு தாளில் நம் அனைவரையும் சேர்த்து அவனுடைய அனுகிரகத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் இந்த மூல அழல் வீச உபதேசம் அருள்வோனே அப்படிங்கிற விஷயத்த அந்த திருப்புகழ் பாட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சது. சோ நம்முடைய சுப்பிரமணியருடைய அடியார்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சுவாமிகிட்ட வேண்டிக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இகப்பர சுகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேற வேற இருந்தாலும், நீ உன்னையே எனக்கு தர வேண்டும், உன்னையே எனக்கு உபதேசமாக அருள வேண்டும். ஏன்னா இங்க மூல கடலான அந்த மூல பொருளான உபதேசமான பொருளே யாருன்னா சாக்ஷாத் சுப்பிரமணியர். சோ அவரையே நமக்கு உபதேசமாக, அவரே நம்முடன் இருந்து அவரே நாமாக மாறுகின்ற வரத்தை அருளி அனைவரையும் அவருடைய இரு தாளிலும் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமா அருணகிரிநாத சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்கின்ற உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அடியனுடைய புரிதலும் வேண்டுதலும். ஹர நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா. அம்மா சொல்லுங்கய்யா. இன்னும் இருக்கா? இல்ல, என்னோட இதோட நான் முடிச்சுக்கிறேன்மா. சரிங்க, நன்றி. நன்றிங்கய்யா. அருமையான இது கொஞ்சம் நான் கூட யோசனை பண்ணேன், எப்படி இந்த தலைப்பு மூல அழல் வீச உபதேசம் தருவாய் அப்படின்னு, அருள்பணி பாலசுப்பிரமணியம் அப்படின்னு தலைப்பு பெருசுதான். ஆனா இதை சொல்ற கருத்து நீங்க அழகா எடுத்து கொடுத்துட்டீங்கய்யா. வேத வாக்கியம், இந்த வேதம் தான் முதன்மையானது அப்படின்னு சுப்பிரமணியம் சொல்ற அந்த கருத்தை சொன்னீங்க. சுப்பிரமணியம் 3 முறை சொல்வாங்க. அருமையான விளக்கம் அது. முருகன் பெருமையில பிரபஞ்சம், அட்ட பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம் 2 எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதுல இருந்து உருவானதான் ஆபோமா ஓங்காரம் பிரணவம் பிரம்மா விஷ்ணு ருத்ரம் 3 பேருமே சேர்ந்த பிரணவம். ஆனா இதுக்கு மூலமாக இருப்பது சுப்பிரமணியன் அப்படின்ற அந்த கருத்து எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரன் சதாசிவம் மூலம் வந்ததும் சதாசிவ சொரூபமா இருக்கக்கூடிய நம்ம சுப்பிரமணியன்ற அந்த கருத்தையும் சொன்னீங்க. அது சுப்பிரமணியத்துக்கு மேல ஒரு தெய்வம் இல்லைன்னு அடிக்கடி சொல்வாங்க. அந்த மாதிரி மிளகுக்கு மேல ஒரு மருந்து இல்ல, அதுக்கு மேல சுப்பிரமணியத்துக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு தெய்வமும் இல்லைங்கிறது அந்த அதத்தான் என்னன்னா வேத ரூபம் அப்படிங்கிறதே சுப்பிரமணியர் தான். அந்த மந்திரங்கள் அனைத்திற்கும் தலையான மூர்த்தியும் சுப்பிரமணியரே அப்படிங்கிறதான். அதனால ஏன்னா பிரணவம் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஓம்ங்கிறது இல்லைன்னா எந்த மந்திரமும் பூர்ணமும் அடையாது, பலனும் தராது. அப்படிங்கும் பொழுது அந்த ஓம்கார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த மூல பரம்பொருள் யாருன்னா சாக்ஷாத் அந்த சரவணோத்பவனான முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் அதோடைய கருத்தா எல்லாருமே சொல்றாங்க. அருமை அருமைங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவருடைய தாளை வணங்கணும். அது அப்பருடைய பெருல அப்பர் பெருமானுடைய பாடல கூட விரைகில் தீனன் அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு எங்க இருக்கிறார் பெருமான், எங்க இருக்கிறாரு, எதுலையுமே இருக்கிறாரு, மறைப்பொருளாம இருக்கிறாரு. அதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்னா அறிவினால்தான் அறிந்து தேடி அதை பற்றி அறிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம தியானம் பண்ணி நம்ம அது மூலமா நம்ம அறிந்து கொள்ளணும். அதை கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. அது அருணிகிறார் சும்மா இரு அப்படின்னு அவர் கொடுத்தாரு. அவர் 12 வருஷம் சும்மா இருந்தாருமே. முதல்ல ஒரு பாடல் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா இருன்னு சொல்லி 12 வருஷம் அவர் தியானத்திலே இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் பாடெல்லாம் பாட ஆரம்பித்தாரு. அந்த மாதிரி நல்ல கருத்து அது. சும்மா இரு. அதுக்கு சும்மா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்படின்னா மூச்சு காற்றி அதனுள்ள அடக்கி மனசை அடக்கணும். மனசை எங்கேயும் அலப்பாயாம மனசடிக்கு பொருள் மத்திய தியானம் பண்ணி அப்பதான் அந்த 10 வாசல் நமக்கு திறக்கும், சகலமும் ஞான நிலை பெறலாம் அப்படின்ற அந்த கருத்து எடுத்து கொடுத்தீங்க. லலிதா சகஸ்ரநாமத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப அருங்கோணமா வடிவா இருக்கிற சுவாமி எப்படிலாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு 5 முகம் பரமேஸ்வரனுக்கு 6 முகமா இருக்கக்கூடிய அதோ முகமா இருக்கக்கூடிய அந்த கந்தபுராணத்தெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. வான்மீகி விஸ்வாமித்திர குமார சம்பத்திர சொல்லக்கூடிய கதையை நமக்கு எல்லாம் கேட்பவர் படிப்பவர்கள் எல்லாமே நம்ம பலன்களை தருகின்றது அப்படின்ற அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. 5வது முகம் பஞ்சாட்சர முகம், ஓங்காரம் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். 6வது புருவ மத்தியில யோக நிலையில நம்ம
அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி நம்ம தியானம் பண்ணணும்ன்றீங்க. 6 ஆதாரம் நிறைய சொல்லி 6 இதிகாசி 6, ஞான சாஸ்திரம் 6, தத்துவங்கள் 6 இப்படின்ட்டு 6 நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 6 கமலமா இருக்கக்கூடிய அந்த சடாட்சர ரூபமா இருக்கக்கூடிய சுப்பிரமணியை நம்ம தியானம் பண்ணி அதை நம்ம அருளை பெறணும் அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. ஸ்ரீ ருத்ரத்துல கூட அழகா ஒரு கருத்து எடுத்து சொன்னீங்க. உள்ளும் புறமும் அழிக்கக்கூடிய சேனாதிபதிக்கு வணக்கம் அப்படின்னு. அந்த தேவையற்ற விஷயங்கள பெருமான் நம்ம தேவசேனாதிபதி முருகப்பெருமான் நம்ம சுப்பிரமணியன் நம்ம அழிக்கக்கூடிய நம்ம உள்ள இருக்கிற அந்த கெட்டதா இருந்தாலும் சரி, விழிப்புற அந்த மாயை உலகத்துல இருக்கிற பற்றி நம்ம நீக்கக்கூடிய பெருமான் தான். அந்த மாயை எப்படிலாம் நமக்கு அடக்குறாரு, அதாவது ஒடுக்குறாருன்றத கருத்துற சிறப்பு. அப்புறம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இல்லையா 3 சக்தி அவரே தான். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். அதுக்கு 2 விளக்கம் கொடுத்த கைவல்ய ஞானம், கைவல்ய முக்தி அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. ஞானம் எனக்கு அருள் செய்ய நம்ம கேட்கணும் பெருமான்ட்ட. அது மயிலுக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. மயில் ஆடும்போது கவனத்தை ஈர்க்குது. நம்ம அழகா இருக்கிறன்ட்டு நம்ம எல்லாத்தையும் மறந்து மயிலுடைய அந்த அழகை ரசிக்கிறோம். நம்மளுடைய மாயையிலே போயிடுறோம். ஆனா மயில் தோகையை மடக்கி ஒடுக்கி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் மீறி ஏறி அமர்ந்து அந்த முருக அடியார்களுக்கெல்லாம் ஞானத்தை அருள் செய்கிறான்ற அந்த கருத்து சொல்றது அருமை. மயில்னா மாயின்னு சொல்லுவோம். மனம் நம்ம மனம்தான். மனம் மாயில தான் போகும். அதுதான் மயில சொல்லி மயில கீழவும் சேவல் கொடியும் மேல வச்சிருக்கிறான்ற ஒரு அர்த்தம் அதுல விளக்கம் வரும். அந்த மாதிரி அழகா எடுத்து கொடுத்தீங்க. சிருஷ்டி நாதம் ஒளி பஞ்சபிரபந்த தத்துவத்துல அழகா எடுத்து கொடுத்தீங்க. சுப்பிரமணியாடிகள் யோகர சௌபாக்கியம் வேணும் தான். ஆனாலும் நம்ம எதை கேட்கணும்னா பெருமான்ட்ட நீ எனக்கு அருள் புரி வேண்டும் பெருமா, நீ எனக்கு உபதேசம் பண்ணுங்க பெருமானி, உன்னுடைய திருவடிக்கள் அதான் மூலக்கடல் எனக்கு கொடுத்து உபதேசம் அருள்வாயே அப்படின்ட்டு நம்ம முருகப்பெருமான் நம்ம இப்படிதான் வேண்டணும். நமக்கு வேணும் பொண்ணு பொருள் அந்த உலகமாயிலே வேண்டாம் அப்படின்ற கருத்தை அடியார்களுக்கு எல்லாருக்கும் நீங்க உபதேசமா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்கய்யா. உங்களுடைய திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். இந்த குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிக சிறப்பான ஒரு சிறிது நேரம் சொல்லுவாங்க இல்லையா, 3/4 மணி நேரம் எடுத்தாலும் சொல்ல வேண்டிய கருத்தை அருமையான கருத்தா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. சிறப்பு சிறப்பு. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அனைவர் பாதங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் முருகனுடைய கிருபை. ஆக்சுவலா அன்னைக்கு நான் இந்த இதை நீங்க தந்து இன்னைக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறது சுவாமியுடைய அனுகிரகம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். உங்க எல்லா சந்திச்சதுலயும் உங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ணதுலயும் சுவாமியுடன் சேர்ந்து நாம் கழித்த நேரம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. நன்றிங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு மற்ற அடியாரெல்லாம் நீங்க உங்களுடைய கருத்து சொல்லலாம். சிவாய நம. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. மற்றடியார் நீங்க யாராவது